Taste the Daily. சுரங்கம் மற்றும் கனிமங்கள் வளர்ச்சி மற்றும் அண்மை செய்தி. தமிழக சட்டப்பேரவையில் மதுரை டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் தொடர்பான தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். மாதமே கடிதம் வெளியுள்ளதாக தெரிகிறது. மேலும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த திருத்தச் சட்டத்தில் பிளாட்டினம், டங்ஸ்டன் போன்ற 20 அரிய வகை கனிமங்கள் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் என்று அறிவித்து அவைகளில் ஏல முறைகளை மத்திய சுரங்கத்துறையே செயல்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளதாக தெரிகிறது. இதன் மூலம் மத்திய அரசு அதிமுக்கிய கனிமங்கள் பட்டியலில் டங்ஸ்டன் கொண்டு வரப்பட்டுள்ளதாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் எழுதிய கடிதத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருப்பதாக தெரிய வருகிறது. அப்படி எண்ணில் 3/10/2023 அன்று மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர்கள் மத்திய சுரங்கத்துறைக்கு எழுதிய கடிதத்தில் இந்த அரசின் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார் என்பதை அறிய விரும்புகின்றேன். இந்த சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் மற்றும் அதன் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் முழு அளவில் அழுத்தம் கொடுத்து அங்கேயே சட்ட திருத்தத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். அதை செய்ய இந்த அரசு தவறிவிட்டது. எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் அதிகமான நாடாளுமன்றங்களை கொண்டிருக்கின்றோம் என்று சொல்கிறீர்கள். தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமும் மத்திய அரசால் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்துகின்ற நிலையிலே நம்முடைய நாடாளுமன்றத்தில் இருந்திருக்க வேண்டும். அந்த பணியை அவர்கள் செய்ய தவற விட்டு விட்டார்கள். அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற 37 பேர் தொடர்ந்து 22 நாட்கள் அவையை ஒத்திவைக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கணும். அப்படி மாநில உரிமை பறிபோகின்ற பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றங்கள் அங்க தகுந்த அழுத்தத்தை கொடுத்திருக்கணும். மெஜாரிட்டி நிறைவேற்றப்பட்டா நம்ம சந்திக்கிறோம்ல, பாதிக்கப்பட்டது தமிழ்நாடு மக்கள் தானே. அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை உங்களிடத்தில் இருக்கின்றது. அதுக்குதான் நாடாளுமன்ற தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் அந்த சுரங்க ஏலத்தை நடத்துகின்றார்கள். நான்கு முதலமைச்சர் அவர்கள் 20/11/2022 பாரத பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமையை உடனடியாக ரத்து செய்துவிடவும், சம்பந்தப்பட்ட மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிமை இலக்கத்தை மேற்கொள்ளக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளதாக அரசு செய்தி வெளியீட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த செய்தி குறிப்பிலேயே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்கள் கடந்த ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி 3/10/2023 மத்திய அரசுக்கு கடிதம் ஒன்றை எழுதினதாகவும் அந்த கடிதத்திற்கு உடனடியாக 2/11/2023 பதிலளித்த மத்திய சுரங்கத்துறை மாநில அரசின் கோரிக்கையை நிராகரித்ததாகவும் தெரிய வருகிறது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் 3/10/2023 கடிதமும் அதற்கு மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் 2/11/2023 பதில் கடிதங்கள் வழங்கப்பட்டதில் அதன் முழு உரம் இதுவரைக்கும் தெரிவிக்கல. தனி தீர்மானத்தில் நீங்க கொண்டு வரல. மேலும் மத்திய அரசு இந்த ஆண்டு 2024 பிப்ரவரி டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு ஒப்பந்த வெளியிட்ட பொழுது இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனம் டங்ஸ்டன் சுரங்க உரிமையை இறுதி செய்யப்படும் வரை, அதாவது 7/11/2024 வரை சுமார் 10 மாதங்கள் இந்த அரசு அமைதியாக இருந்துள்ளது. ஏன்னா 10 மாத காலம் இடைவெளி இருக்குது. அப்பொழுதாவது தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கலாம். அது வரைக்கும் தெரிவிக்கவில்லை. ஒப்பந்த புள்ளி கோருவதை கைவிடுங்கள் என்று மாநில அரசு மத்திய அரசை கோரவில்லை என்று மத்திய சுரங்கத்துறை தனது எக்ஸ் பக்கத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றது. ஆகவே மாநில அரசு உரிய நேரத்தில் மத்திய அரசுக்கு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்காத காரணத்தினால் இப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். 3/10/2023 அதாவது கடந்த ஓராண்டிற்கு முன்பே மத்திய அரசு மாநில அரசு கடிதம் எழுதியதாகும். மாநில அரசின் கோரிக்கையை மத்திய சுரங்கத்துறை நிராகரித்ததும் உள்ள செய்திகள் மதுரை மாவட்ட மக்களுடைய கவனத்திற்கு சென்றவுடன் அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் இறங்கியதன் விளைவாகத்தான் மத்திய சுரங்க அமைச்சம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி கோரி ஏலம் இறுதி செய்யப்பட்டு டங்ஸ்டன் சுரங்க உரிமை வழங்கும் வரை அமைதியாக இருந்தது இந்த அரசு. திமுக ஆட்சி அமைந்த பிறகு நிறைய இருக்குது, சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். கனிம வளத்தை வியாபார நோக்கில் ஊக்குவிக்கும் வகையில் இந்த அரசே
2024-25 ஆண்டு இயற்கை வளங்கள் துறை கொள்கை விளக்க குறிப்பில் பக்க எண் 17 மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் அதிக அளவில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மதுரை, மேலூர், அரிட்டாப்பட்டி, நாய்க்கர்பட்டி உள்ளிட்ட பல சுற்றுவட்டார கிராமங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைந்தால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் விழித்துக் கொண்டு அவர்கள் சாலை மறியல் போராட்டம், ஆர்ப்பாட்டம், போராட்டம் பட்டங்களில் ஈடுபட்டவுடன் இந்த அரசு வேறு வழியின்றி முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிகிறது. மேலும் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்பட்டால் மேலூரை சுற்றியுள்ள கிராமங்களை கவட்டையம்பட்டி, எட்டிமங்கலம், வள்ளாளப்பட்டி, அரிட்டாப்பட்டி, கிடாரிப்பட்டி மற்றும் நரசிங்கப்பட்டி ஆகிய கிராமங்கள் பாதிப்புள்ளாகும் என்றும் அவற்றில் அரிட்டாப்பட்டி ஒரு பல்லுயிர் பெருக்க வரலாற்று தலம் என்றும் இது குடவரை கோயில்கள், சிற்பங்கள், சமண சின்னங்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் மற்றும் பஞ்சபாண்டவர் கல் படுக்கைகள் உள்ளிட்ட தொல்பொருள் நினைவு சின்னங்கள் பிரபலமானது என்று குறிப்பிட்டு தற்போது பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக சுரங்க ஏலம் விடப்பட்டிருக்கின்றது. குறிப்பிட்டு தற்போது பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதை சுரங்க ஏலம் விட்டிருப்பதற்கு இந்த ஆண்டு பிப்ரவரி மாதமே எழுதியிருக்கலாம். இதை இப்போ எழுதியிருக்க பதிலாக ஆரம்ப காலகட்டத்திலே இந்த சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தப்பள்ளி கோருகின்ற போதே இந்த விவரத்தை மத்திய அரசுக்கு எழுதப்பட்டிருந்தால் இந்த ஏலத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய வேலூரை சுற்றியுள்ள சுமார் 25 கிராமங்கள் நவம்பர் மாதம் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்ற தமிழக சட்டப்பேரவையில் மதுரை டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் தொடர்பான தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பாக முதலமைச்சர் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தின் முழு விவரங்கள் வெளியாகவில்லை என குற்றம் சாட்டியிருக்கிறார். ஸ்டாலின் அரசு உரிய நேரத்தில் செயல்படாததால் ஏலம் விடப்பட்டது என எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதால் வேறு வழியின்றி முதல்வர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் என எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஒப்பந்த புள்ளிகள் கோரிய போதே முதல்வர் கடிதம் எழுதி இருக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதனால தெரிய வருது நான் சொல்றேன். இதை நீ கிண்டல் அடிச்சு எங்களுக்கு தெரியும். அதான் தெரிய வருது நான் சொல்றேன். தெரிய வரி சொல்ல மாட்டேன் விளக்கம் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அதைத்தான் அவங்க பதிவு பண்ணாங்க. நீங்க இப்படித்தான் எழுத முடியும்னு சொன்னாங்க. அதுல என்ன வாசனை எங்களுக்கு என்ன தெரியும், என்ன விவரம் தெரியும். அதனாலதான் தெரிய வருதுன்னு சொல்றேன். ஆகவே ஒரு பொருள் தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். நீங்க கடிதம் மத்திய அரசுக்கு எழுதியிருக்கிறீங்க. என்ன விவரம் எழுதிருக்குன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அதாவது மத்திய அரசு உங்களுக்கு பதில் கடிதம் கொடுத்திருக்காங்க. அதுல என்ன விவரம் தெரியும்? இப்ப பிரச்சனை வரங்காட்டி நீங்க பேசுறீங்க. அந்த பிரச்சனை எங்களுக்கு ஆழம் தெரிஞ்சிருக்க வேணும்ல எதிர்க்கட்சிக்கு. அதை நீ வெளிப்படுத்தலையே. நிறைய கடிதங்கிறது இது முக்கியமான பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனை, மக்கள் வாழ்வாதார பிரச்சனை, மக்கள் பாதிக்கப்படுகின்ற பிரச்சனை. அப்படி பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்க தனி தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அந்த விவரம் எதிர்க்கட்சிக்கு தெரிய வேணும்ல, மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேணும்ல. நீங்க தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றணும். ஆமா போட்டு நாங்க போகணும். எதையுமே சொல்லக்கூடாது, எதையும் விளக்க கேட்க கூடாது. என்னங்க நியாயம்? அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. அதை தான் நான் முன்னிறுத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது பிப்ரவரி மாசமே ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு விட்டது. 10 மாசம் என்ன பண்ணீங்க? அரசாங்கம் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி அரசாங்கம் நடத்திக்கிட்ட பொழுது மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தட்டி மத்திய அரசு கேட்க வேணும்ல. நீங்க எந்த வித கடிதமே எழுதவில்லையே மத்திய அரசுக்கு. இந்த சுரங்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எந்த கடிதமும் மத்திய அரசுக்கு எழுதவில்லை என்று எக்ஸ் வலைதளத்தில் மத்திய
சுரங்கத்துறை அமைச்சர் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க? உடைய எதிர்ப்பு தெரிவிக்கலையே. தெரிவிச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. நாங்க தடுத்து நிறுத்தணும் அவர் சொல்றாரு. தவறாக புரிஞ்சுக்கிற மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் மத்திய சுரங்கத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதம், மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தை தான் குறிப்பிட்டேன். இந்த 2 கடிதம் வெளியில் சொல்றான். மாண்பு பாரத பிரதமருக்கு மாண்பு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் நீங்கள் இந்த சுரங்க ஏலத்தை ரத்து செய்யணும்னு கேட்டுக்கிறீங்க. அந்த இது வந்து சுரங்கத்துறை அமைச்சருக்கு போய் சுரங்கத்துறை வந்து எக்ஸ் வலைதளத்தில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன, நாங்க ஏலம் விடுவதற்கு ஒப்பந்த புள்ளி கோரணும். அப்ப இருந்து 10 மாசம் இருந்தது. ஏன் இதை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் எந்தவித தகவலும் மத்திய அரசு கொடுக்கவில்லை. எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. முதலமைச்சர் எழுதிய கடிதத்திற்கு மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் பதில் கொடுத்திருக்குது. அதுக்கு தான் நான் கேட்கிறேன், 10 மாத காலம் நீங்க என்ன செஞ்சீங்க? அப்பவே செஞ்சிருந்தா இதை நான் பேசிடுறேங்க. இதை அப்பொழுதே இதற்கு உரிய அப்புறம் நீங்க பதில் எழுதலன்னு கேட்டிருக்கீங்க. இதை அப்பொழுதே தடுத்து நிறுத்திருக்கலாம். அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்க 10 மாத காலமாக இந்த அறிவிப்பு வெளிவந்த ஒப்பந்தம் வெளியிட்ட பிறகு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தமுல்லை கோரப்பட்டு 10 மாத காலமாக நீங்கள் எங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கப்படவில்லை அப்படி என்று எக்ஸ் முதலமைச்சர் எழுதிய கடிதத்திற்கு எக்ஸ் வலைத்தளத்தில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் கொடுத்திருக்குது. அதுதான் நான் கேட்கிறேன். அவை முன்னவர் நீங்க தமிழக சட்டப்பேரவையில் மதுரை டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் தொடர்பான தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சித் தலைவரின் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறும் திமுக அரசு.